إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அகிலங்களின் இறைவன், வணங்கத் தகுதியான ஒப்பற்ற நிகரற்ற துணையற்ற இணையற்ற ஏக இறைவனாகிய அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, அவருடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் மறுமையின் மகத்தான வெற்றியாகிய சொர்க்கத்தையும் வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய பயண தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு இன்பம் நிறைந்த, ஒரு தேடல் நிறைந்த, ஆசைகள் ஒன்று கூடிய உண்மையான ஒரு பயணம் இருக்கிறது என்றால் அது ஹஜ்ஜுடைய பயணம். நம்முடைய உறவுகளை சந்திக்க நாம் செல்லலாம், நம்முடைய நண்பர்களை பார்க்க நாம் செல்லலாம், அல்லது வேறு ஏதாவது உலகத்தில் ஒரு அழகான ஒரு பசுமையான இடத்தில் சில நேரம் சில காலம் கழிப்பதற்காக நாம் சுற்றுலா செல்லலாம். இந்த எல்லா பயணங்களும் உலகத்தில் மனிதன் தன்னுடைய மனதிற்கு நிம்மதி தேடி செய்யக்கூடிய எல்லா பயணங்களையும், நான் சொல்வது ஆகுமான பயணங்களை ஒன்று சேர்த்தாலும், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் அல்லாஹுடைய வீட்டை நாடி அடியான் ஈமான் கொண்டவனாக, என்னுடைய ரப்புடைய வீட்டை தரிசிப்பதற்காக நான் செல்கிறேன் என்ற அந்த ஒரே ஏக்கத்தோடு அவன் செல்லும் போது அந்த ஹஜ்ஜு பயணத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது, அந்த சிரமங்களை அனுபவிப்பதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் இருக்கிறதே, அதற்கு எதுவும் ஈடாகாது. அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட மகத்தான ஒரு பயணமாக ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறானே, சொல்லும் பொழுதே ரப்பு எப்படி சொல்கிறான் பாருங்கள். வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வயذ்குரு ஸ்மல்லாஹ் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். இப்ராஹிம், இந்த காபாவை நீங்கள் கட்டி முடித்து விட்டீர்கள், உயர்த்தி கட்டினீர்கள், சிறப்பித்தீர்கள். இந்த காபாவிற்கு ஹஜ் செய்ய மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் அழைக்கும் பொழுது அவர்கள் வருவார்கள். தூரமான இடங்களில் இருந்து, நலிந்து மெலிந்த வாகனங்களின் மீது அவர்கள் வருவார்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய ஈமான், இறை நம்பிக்கை, அதனுடைய ஒரு மொத்த வெளிப்பாடு என்று சொல்லலாம். தொழுகையிலே ஈமானின் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, தக்வாவின் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அல்லாஹ்வின் அன்பு, அல்லாஹ்வின் பாசத்தின் மீது உண்டான ஒரு வெளிப்பாடு தொழுகையிலே இருக்கிறது. அதுபோன்றுதான் நோன்பிலும், அதுபோன்றுதான் ஜகாத்திலும், ஒவ்வொரு இபாதத்தும் நம்முடைய ஈமான், இறை நம்பிக்கை, நம்முடைய இறை அச்சம், நாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அன்பு,
அவன் மீது எனக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியது. அப்படி வெளிப்படுத்தினால்தான் அது இபாதத். அது இல்லை என்றால் அது இபாதத்தாக ஆகாது. தக்பீர் கட்டும் பொழுது ஒரு அல்லாஹ்வுடைய முஹப்பத், அது அப்படியே கூடிக்கொண்டே போக வேண்டும். ருக்கு செய்யும் போது, சுஜூது செய்யும் போது அந்த முஹப்பத்தானது உச்சத்திற்கு செல்ல வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனு அல்-அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீஹி மின் அத்-துஆ. அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் அவன் சுஜூது செய்து கொண்டிருக்கும் பொழுது. எப்படி அது ஏற்படும்? அல்லாஹ்வுடைய அன்பு இல்லை, நாட்டம் இல்லை, பாசம் இல்லை, அவனுடைய தேடல் இல்லை, அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தின் உணர்வு உங்களுக்கு இல்லை என்றால் எப்படி அல்லாஹ்வுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியானே நீ சுஜூது செய்திருக்கும் போது அவனுக்கு மிக சமீபமாகி விட்டாய். எனவே கேட்க வேண்டியதை எல்லாம் கேட்டுக்கொள். ஃபஅக்ஸிரு ஃபீஹி மின் அத்-துஆ. அது துஆவுடைய நேரம். உனது ரப்புக்கு முன்னால் நீ பணிந்ததை வெளிப்படுத்தினாய், நீ அடிமை என்பதை வெளிப்படுத்தினாய், அவரிடத்தில் நீ சரணடைந்து விட்டாய். உன்னுடைய சுமைகளை, உனது கடன் சுமைகளை, உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய உடல் எல்லா சிரமங்களையும் அவனுக்கு முன்னால் நீ அப்படியே கழட்டி வைத்து விடு. கேள் இப்போது ஃபஅக்ஸிரு ஃபீஹி மின் அத்-துஆ. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய சுஜூது எப்படியோ, இன்று பலர் 3 தஸ்பீஹுக்கு மட்டும்தான் அந்த சுஜூதை வைத்திருக்கிறார்களே தவிர ஈமான் உச்சமடைவதற்காக, உயர்வதற்காக, அந்த இறை அன்பின் வெளிப்பாடால், சொர்க்கத்தின் ஆசையால், நரகத்தின் பயத்தால் கண்ணீர் சிந்துவதற்கு எத்தனை பேர் சுஜூதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். அழ வேண்டும், அழ வேண்டும். சுஜூது செய்த இடம் அப்படியே கண்ணீரால் நிரம்ப வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு இடம் அந்த இடம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுடைய பயணம் ஒரு மகத்தான பயணம். அது ஈமானுடைய பயணம், அது இஹ்லாஸுடைய பயணம், அது தக்வாவுடைய பயணம், அல்லாஹ்வின் அடியார்களுக்கு சேவை செய்வதற்கான பயணம். ஹஜ்ஜுடைய பயணம் நம்முடைய குணங்களின் வெளிப்பாடுகளை அறிவதற்காக உள்ள பயணம். நீ எப்படிப்பட்டவன்? சுயநலவாதியா? சமூக சிந்தனை உள்ளவனா? உனது நண்பனை பற்றி, சகோதரனை பற்றி அக்கறை உள்ளவனா? உன்னுடைய தேவையை விட பிறருடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பவனா? என்று பல டெஸ்டுகளுக்குரிய அந்த பயணம் தான் ஹஜ்ஜுடைய பயணம். நினைத்துக் கொள்ளாதீர்கள். நம்முடைய பயணத்திற்கு நீங்கள் ஒரு மதிப்பு போடலாம். சாப்பாடு நன்றாக இருந்தது 5 ஸ்டார், ஹோட்டல் நன்றாக இருந்தது 5 ஸ்டார், பயண ஏற்பாடு நன்றாக இருந்தது 5 ஸ்டார், உங்களது பயணம் எல்லாம் கம்ஃபர்டபிள், எல்லாம் சௌகரியமாக இருந்தது, இந்த பயணத்திற்கு நான் ஒரு 5 ஸ்டார் மார்க் கொடுப்பேன் என்று. சகோதரர்களே, அர்ஷுடைய இறைவன் அரசன், அவன் ஒரு மார்க் போடுவான், அவன் ஒரு தகுதியை நிர்ணயிப்பான். நீ செய்த ஹஜ், உன்னுடைய இபாதத், அதற்கு என்னிடத்தில் என்ன மதிப்பு என்று. சகோதரர்களே, அந்த மதிப்பானது நாம் தங்கிய வசதியான அந்த தங்குமிடங்களை வைத்து அல்ல, நாம் சாப்பிட்டோமே வகை வகையான உணவுகள், அதை வைத்து அல்ல, அதற்காக நாம் நம்முடைய வசதிக்காக, யாருக்காக? நம்முடைய வசதிக்காக நாம் தேர்ந்தெடுத்தோம் அல்லவா கேட்டகிரி, டைமண்ட், பவளம், முத்து, ஸ்டாண்டர்ட், ஹை கிளாஸ், இதெல்லாம் நம்முடைய வசதிக்காக, நம்முடைய பழக்கத்தில் நாம் பழகிவிட்ட சில சுகங்களுக்காக நாம் ஏற்படுத்திக் கொண்ட, நாம் தேடிக்கொண்டது. இதை வைத்து அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு மார்க் போடுவானா? சகோதரர்களே, ஈமான், தக்வா, இஹ்லாஸ், அல்லாஹ்வுடைய மஹப்பத் என்பது இதை கொண்டு அல்ல. ஒரு மனிதன் குடிசையில் தங்குகிறான், ஒரு மனிதன் மாடி வீட்டிலே தங்குகிறான். அல்லாஹ் தஆலா அவரவருக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் தேடிக்கொள்ளக்கூடிய ஒன்றை தவிர, இதற்கும் நம்முடைய ஹஜ் மக்பூலாக ஆகுவதற்கும், நம்முடைய ஹஜ்
அல்லாஹ்வின் பார்வையிலே அல்லாஹ்வுடைய அன்புக்காக, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்திற்காக, தக்வாவுக்காக, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் கண்டிப்பாக ஆகாது. அது எதை வைத்து ஆகும்? நீங்கள் தல்பியா எப்படி சொன்னீர்கள், உங்களுடைய நீங்கள் தல்பியா ஓதும் போது உங்களுடைய கல்பு எப்படி இருந்தது, ஒவ்வொரு நேரம் அந்த ஹஜ்ஜிலே ஒரு அமலில் இருந்து இன்னொரு அமலுக்கு நீங்கள் திரும்பும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய பயம் எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய பாசம் எப்படி கூடியது என்ற தேடலிலே ஹஜ்ஜுடைய பயணம் நகருமையானால் ஒவ்வொரு இபாதத்திலும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களை அது உருக்கி, உங்களுடைய கண்களை அழ வைத்து, உங்களுடைய பாவங்களை நினைத்து அழ வைத்து, அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதிலே இவ்வளவு கால தாமதம் செய்து விட்டேனே என்ற அந்த வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்தால் அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு போடப்படும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் என்பது ஏதோ நாம் முஸ்லிம் சமூகத்திலே வாழ்கிறோம், வசதி உள்ளவர்களாக இருக்கிறோம், யாரை பார்த்தாலும் கேட்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போலையா என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத் அல்ல. அல்லாஹு தஆலாவுடைய இதுவும் ஒரு பெரிய ஏற்பாடு. எது? வசதி உள்ளவர்களை பார்த்து நீங்கள் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகலையா என்று கேட்பது கூட இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இல்லை என்றால் நம்முடைய செல்வந்தர்கள் எத்தனை பேர் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஹஜ்ஜை தாமதப்படுத்தி இருப்பார்களோ. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமின் இந்த ஹஜ்ஜுடைய ரகசியத்தை அடைந்து கொள்வானேயானால் இதில் இருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே, தொழுகையில் என்ன இன்பம் இருக்கிறதோ, நோன்பில் என்ன இன்பம் இருக்கிறதோ, ஜக்காத்திலே சதக்காவிலே என்ன இன்பங்கள் இருக்கிறதோ, எல்லா இன்பங்களையும் தனக்குள் ஒன்று சேர்த்த ஒரு இபாதத் தான் ஹஜ்ஜுடைய இபாதத். ஹஜ்ஜிலே ஐங்கால தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கிறது, ஜிஹாதிலே இருப்பதை போன்று உடலுக்கான சிரமம் இருக்கிறது. எனவேதான் ஹஜ் என்பது அது மற்றும் ஒரு ஜிஹாத். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கியது, தௌஹீதுடைய தத்துவங்களை உள்ளடக்கியது. இன்று முஸ்லிம் உம்மத்துடைய மிகப்பெரிய ஒரு அவல நிலை என்னவென்றால், முஸ்லிம் ஆனால் தௌஹீதை தெரியாதவர், முஸ்லிம் ஆனால் தௌஹீதை தெரியாதவர். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வணக்கத்திலும் தௌஹீதுடைய வெளிப்பாடை வைத்திருக்கிறான். தௌஹீது இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. ஒரு மனிதன் முஸ்லிம் ஆகுவதே தௌஹீதுடைய சாட்சியத்தை சொன்னால்தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய தவறான பொய்யான மனிதர்களால் கற்பனையில் உருவாக்கப்பட்ட கொள்கைகளிலிருந்து, கோட்பாடுகளிலிருந்து, வழிகட்ட சமயங்களிலிருந்து வேறுபடுகிறது என்றால் முதலாவது எதை கொண்டு வேறுபடுகிறது? இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தௌஹீதை கொண்டு, ஈமானை கொண்டு. வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்கே நான் செய்வேன். நான் நெருப்பில் பொசுக்கப்பட்டாலும், நான் ஈட்டியால் குத்தப்பட்டாலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்ற அந்த ஓரிரை ஏகத்துவத்தில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் சிறப்பே ஆரம்பமாகிறது. ஆனால் முஸ்லிம் உம்மத்திற்கு பெரும்பாலானவர்களுக்கு இது தெரிவதில்லை. கபரை வணங்குவது தப்பா? கபருக்கு சஜிதா செய்வது தப்பா? கபராளிகளிடத்திலே துஆ கேட்பது தப்பா? அங்கே நேர்ச்சை செய்வது தவறா? அங்கே சுற்றி வருவது தவறா? அவர்களிடத்திலே சென்று நீ துஆ கேட்பது தப்பா என்று கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் இன்று பலருடைய இந்த இஸ்லாமிய கல்வியின் அறிவின் நிலை இருக்கிறது என்றால் சமுதாயம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் பின்தங்குவதால், படிப்பிலே பின்தங்குவதால் ஏற்படக்கூடிய அந்த பின்தங்குதலை கொண்டு நம்முடைய இழிவு இல்லை. நம்முடைய இழிவு எதில் இருக்கிறது தெரியுமா? தௌஹீதிலே, அல்லாஹ்வின் மார்க்கத்திலே பின்தங்குவதை கொண்டுதான் நம்முடைய இழிவு, நம்முடைய கேவலம், நம்முடைய பலவீனம் இருக்கிறது. இன்று இதை தவிர அனைத்திலும் முன்னேறினார்கள். அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார், அல்லாஹு தஆலா அவமானப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தௌஹீதின் மீது உருவாக்கப்பட்டார்கள்,
வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தலை வணங்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய சட்டம் மேலானது, அல்லாஹ்வுடைய கட்டளை மேலானது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீற மாட்டோம். அல்லாஹ்வுடைய தீனுக்காகத்தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். نحن قوم ابتعثنا الله لنخرج العباد من عبادة العباد إلى عبادة رب العباد. சஹாபாக்களுடைய ஒரே முழக்கமாக இருந்தது, நாங்கள் எங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். இன்று ஒரு ஆட்சியாளரால் இதை சொல்ல முடியுமா? இன்று ஒரு முஸ்லிம் உம்மத் இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதி வைத்திருக்கிறதா? என்ன ஒரு தகுதி நம்மிடத்தில் இருக்கிறது நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்வதற்கு? நம்முடைய தொழுகையை நாமே பாழாக்கி கொண்டிருக்கிறோம். தொழுது முடித்து வெளியே சென்றால் இந்த தொழுகையிலே ஓதப்பட்ட எல்லா வசனங்களுக்கும் மாறு செய்கிறோம். தொழுகையில் ஏன் வசனங்கள் ஓதப்படுகின்றன? சடங்குக்காகவா? ஹுதல்லில் முத்தகீன் அலிஃப் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அடியான் கேட்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே யா அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டு என்று அவன் துஆ கேட்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு சூராவை ஓத வைக்கிறான். டேய் மூமினே, நீ கேட்ட ஹிதாயத் இந்த அடுத்த சூறால இருக்கு. ஒவ்வொரு வசனமும் உனக்காக இறக்கப்பட்ட ஹிதாயத். ஒவ்வொரு வசனத்திலும் பாடங்கள் படிப்பினை இருக்கின்றன. சிந்தித்து பார்க்கிறோமா? இந்த சூரா, இந்த சூறாவிலிருந்து எனக்கு என்ன பாடம்? ஒரு சின்ன சூரா, இன்னா ஆதைனாக்கல் கௌசர். சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த வசனம் எந்த படிப்பினை பாடத்தை கொடுக்கிறது என்று? இது அல்லாஹ்வுடைய தூதரின் சிறப்பை மட்டும் சொல்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை மட்டும் இந்த சூரா சொல்கிறதா? அவர்களுடைய உம்மத்துக்கு இதிலே ஆதரவு இருக்கிறது. அவர்களுடைய உம்மத்துக்கு இதிலே படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபி எப்படி உயர்ந்தவரோ, நபியை எதிர்ப்பவன் எப்படி இழிவடைவானோ, அது போன்றுதான் நபியின் உம்மத்தை எதிர்ப்பவனும் இழிவடைவான். நபி எப்படி உயர்ந்தவர்களோ அவர்களுடைய உம்மத்தையும் அல்லாஹ் உயர்வுபடுத்துவான். ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை நபிக்கு மட்டும் சொல்லவில்லை, குல் லில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன். அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்கிறது, மிகைப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியம் இருக்கிறது, மிகைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்து முடித்து விட்டானா வசனத்தை? மூமின்களுக்கு கண்ணியம் இருக்கிறது, மூமின்கள் மிகைப்பார்கள். வலை யஜஅலல்லாஹு லில்காஃபிரீன அலல் முஃமினீன சபீரா. ஒருபோதும் சத்தியமாக மூமின்கள் மீது ஆதிக்கத்தை, மூமின்களை அடக்குவதற்கு காஃபிர்களுக்கு நாம் அதிகாரம் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மூமின்களாக இருக்கிறோமா? தௌஹீத் இல்லாத முஸ்லிம் ஷிர்க் செய்கிறான், நேரடியான ஷிர்க். ஏன்? அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய ஷஹாதத்தை புரியவில்லை. ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். எப்படி செல்கிறார்கள்? பாபாவுடைய அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாராம். இதுக்கு ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்றதுக்கு பாபாவுடைய ஹஜ்ரத்துடைய அனுமதிக்காக. எங்க ஏதாச்சும் ஒரு தர்கால போய் படுத்தா கனவுல வந்து சொல்லணுமா, அந்த தர்காவுடைய அந்த தர்கால அடங்கி இருக்கிறோம், நீ ஹஜ்ஜுக்கு போகணும், அப்பதான் ஹஜ்ஜுக்கு போகணும். போறதுக்கு முன்னாடி தர்காவுடைய வழிபாடு. சென்று வந்த உடனே நேரா பள்ளிவாசலுக்கு போக மாட்டாங்க. சுன்னத்துன்னா பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வீட்டுக்கு போறது. நேரா தர்கால போய் சலாம் சொல்லி, பாபா உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் பயண சலாமத்தா போயிட்டு சலாமத்தா வந்து விட்டேன் என்று ஒரு தர்காவுக்கு, ஒரு கபருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறார்கள். இதை பற்றி எல்லாம் அறிஞர்கள் பேச மாட்டார்கள். சமுதாயத்திலே மார்க்க அறிஞர்களுக்கு, ஆலிம்களுக்கு தெரியாதா தங்களுடைய ஊர்களிலே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல் நடக்கின்றது? ஹஜ் வணக்கம், இதனுடைய தல்பியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 26வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ أَلَّا تُشْرِكْ بِي شَيْئًا. இந்த காபாவை வணங்குவதற்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக இந்த காபாவை நாம் கட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நோக்கம் என்ன? அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு நீங்கள் யாரையும் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்லி, அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, காபா அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லா, அதனுடைய முதல் சிஃபத்தே என்னவென்றால் அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு சமமாக எதையும் ஆக்காதே. இன்று ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், ஷிர்க் வைத்தவர்களாக,
ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு திரும்புகிறார்கள். ஷிர்கான எண்ணங்களோடு ஷிர்கான செயல்களோடு செல்வதற்கு முன்பும் அந்த ஷிர்கில் இருந்து சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஹஜ்ஜு கொண்டு அவர்கள் உணரவில்லை, மீண்டும் அந்த ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் என்றால் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே முஷ்ரிக்குகள் செய்த ஹஜ்ஜுக்கும் இன்று இவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கும் இடையிலே என்ன வேறுபாடு இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, சிலைகளை நிறுத்தி வைத்து வணங்குவது மட்டுமல்ல ஷிர்க் என்பது, அது ஷிர்க்கினுடைய ஒரு வெளிப்பாடு. ஷைத்தான் ஒவ்வொருவரையும் வழி எடுப்பதற்காக ஷிர்க்கை அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப வழி எடுத்துக் கொண்டே இருப்பான், காட்டிக்கொண்டே இருப்பான். இன்று முஸ்லிம்களுடைய ஷிர்க் இருக்கிறதே, இந்த பெரியோர்களை, மகான்களை, நல்லவர்களை, அடக்க ஸ்தலங்களில் இருப்பவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே வரம்பு மீறி சென்று அல்லாஹ்வுக்கு சமமானவர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா காபாவுடைய முதல் நோக்கம் என்ன? வஇத் பவ்வஅனா இப்ராஹீம மகானல் பைத்தி அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ. இப்ராஹீமே, அல்லாஹ்விற்கு யாரையும் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த போது ஒப்பந்தம், வாக்கு, உறுதிமொழி வாங்குகிறான். வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத். இப்ராஹிம், இந்த காபாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி வையுங்கள், சிலைகளிலிருந்து தௌஹீதுடைய சுத்தத்தை கொண்டு இதை சுத்தப்படுத்துங்கள். ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே. உங்களுடைய ஊர்களிலே, பள்ளிகளிலே காலண்டர் மாட்டி இருக்கும். கடைகளுடைய விளம்பரங்களுக்காக முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் காபா படங்களை போட்டு உங்களுக்கு காலண்டர் அடித்து கொடுத்திருப்பார்கள். நீங்கள் எல்லாம் பள்ளியிலே வரிசையாக மாட்டி வைத்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியுமா, பார்த்திருக்கிறீர்கள் அந்த காலண்டரிலே? அந்த காலண்டர்களிலே 199 காலண்டர்களிலே ஒரு பேப்பரை கிழிக்கும் பொழுது பெரும்பாலும் ஷைத்தானுடைய படங்கள் இருக்கும். அதற்கு பின்னால் ஷைத்தானுடைய சிலைகளுடைய படம் இருக்கும். எப்படி முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதில் சிலைகளை கொண்டு வந்து ஷைத்தான் வைத்துவிட்டால் முஸ்லிம்கள் மாட்டி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலை என்பது அது இவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, ஆள் உயர இருந்தாலும் சரி, சிலைதான். அது மட்டுமா, அங்கே நேரம், காலம், ராகு காலம், எல்லா ஷைத்தான்கள் குஃப்ரான நம்பிக்கையினுடைய அந்த ஜோசியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். தொழுது விட்டு செல்லக்கூடிய அப்பாவிகளிலே பலர் அதை பார்த்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட தவறான ஒரு ஈமானின் பரிதாப நிலைக்கு ஆளாகுவார்கள். யோசித்து பாருங்கள். இன்று இந்த ஈமானுடைய இந்த புரிதலுக்கு மக்கள் வரவில்லை. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியிடத்திலே சொல்கிறான், நான் உங்களிடத்திலே வாக்கு வாங்குகிறேன், காபாவை சுத்தப்படுத்தி வையுங்கள் என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இறுதி தூதராக அனுப்பினானே, அந்த காபாவிலே இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்காக இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த பரிசுத்தமான பள்ளிவாசலிலே அவ்வளவு சிலைகளை கொண்டு வந்து குமித்து விட்டார்கள். அவ்வளவு சிலைகளை குமித்து விட்டார்கள். அந்த சிலைகளை அந்த காபாவிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். நபிமார்களின் தௌஹீதுடைய மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தார்கள். 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொண்ட போது முதலாவதாக அவர்கள் செய்த சீர்திருத்தம் என்ன? அந்த காபத்துல்லாவிலிருந்து அந்த முஷ்ரிக்குகள் மாட்டி வைத்திருந்த உள்ளும் வெளியேயும் அத்தனை சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள், காபாவை பரிசுத்தப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே இனி முஷ்ரிக்குகள் யாரும் இந்த மக்கா நகரத்திலே, பூமியிலே வசிக்க கூடாது. 4 மாதங்கள் அனுமதி. ஒன்று முஸ்லிமாக, இல்லை என்றால் ஊரை விட்டு ஓடிவிடு என்று பகிரங்கமான அறிவிப்பு செய்யப்பட்டது. பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லாஹ்வின் தூதரின் புறத்திலிருந்து உண்டான அறிவிப்பு என்பதாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்க் என்பது அவ்வளவு பயங்கரமானது. ஒரு முஃமின் ஹஜ்ஜுக்கு செல்பவர் அவர் சொல்லக்கூடிய அந்த முதல் தல்பியாவிலே அவருடைய நிய்யத்தே அந்த தல்பியாவை கொண்டுதான், அந்த தல்பியாவே தௌஹீதை கொண்டுதான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எத்தகைய மகத்தான வாக்கியம் தெரியுமா? எவ்வளவு மகத்தான ஆழமான சிந்தனைகளை உடைய, கருத்துக்களை உடைய, தூது செய்திகளை உடைய வாக்கியம் தெரியுமா?
லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒரு அடியானுடைய இதயம் துடித்து விட வேண்டும். அல்லாஹ், உன்னிடத்திலே நான் வந்து விட்டேன், ஆஜராகி விட்டேன், உனது அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன். ஒரு முறையா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹுவே வந்து விட்டேன், அல்லாஹுவே வந்து விட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக், உனக்கு இணை யாரும் இல்லை. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மனைவி மக்களை, எனது செல்வத்தை, எனது ஆட்சியாளரை, இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் நான் உனக்கு இணையாக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய அன்பிலே இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய பயத்திலே இணை வைக்க கூடாது. வெறும் சுஜூது செய்வதில் மட்டுமல்ல, வெறும் சுஜூது செய்வதில் மட்டுமல்ல, எந்த ஒன்றிலும் அல்லாஹ்வுக்கு யாரையும் சமமாக்க கூடாது. துஆ அல்லாஹ்விடத்தில் தான் கேட்பேன், பயப்படுவேன் அல்லாஹ்வை மட்டும்தான், ஆதரவு வைப்பேன் அல்லாஹ்வை மட்டும்தான். எல்லாம் என்னுடைய ரப்புக்கு தான். என்னுடைய ரப்பு அனுமதி அளித்ததை தவிர நான் எதையும் செய்ய மாட்டேன் என்ற அந்த வாக்கை அடியான் அங்கே கொடுக்கின்றான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒரு அடியான் அல்லாஹ்வின் சட்டங்களை மதிப்பதில்லை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை மீறுகிறான். இவனுடைய தல்பியா எப்படி அவனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தல்பியாவாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காலிலே போட்டு மிதிக்கின்றான், அவனுடைய நபியின் சுன்னத்தை புறக்கணிக்கிறான், சொல்லுகிறான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஹராமான செல்வத்திலிருந்து ஹஜ் செய்வார்களோ அவர்கள் தல்பியா சொல்லும் பொழுது லா லப்பைக வலா சஅதை, உன்னுடைய தல்பியா நிராகரிக்கப்பட்டது, உன்னுடைய தல்பியா அங்கீகரிக்கப்படவில்லை என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறுக்கப்படும் என்பதாக. அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், தூய்மையானதைத்தான் ஏற்றுக்கொள்வான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டுமா முஃமின்களே, நீங்கள் வலா தயம்மமுல் ஹபீஸ் வன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்னாக்கும், நீங்கள் சம்பாதித்ததில் ஹலாலானதை தேடி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் பல தத்துவங்களை, பல தாத்பரியங்களை கொடுக்கக்கூடியது. அதிலே குறிப்பாக முதலாவது சொல்லக்கூடிய இந்த தல்பியா இருக்கிறதே, தௌஹீதினுடைய உச்சகட்டம் இது. அடியான் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பித்து விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு முழக்கம் அது. யா அல்லாஹ், நான் என்னென்ன வாழ்க்கையில் சுகங்களை அனுபவித்தேனோ, என்னென்ன வசதிகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ, நான் என்னென்ன பெருமைகளை சேர்த்தேனோ, இதுவெல்லாம் எனக்கு சொந்தமானதல்ல. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எல்லா புகழும் உனக்குத்தான். மக்கள் என்னை புகழ்கிறார்களா, அந்த புகழ் எல்லாம் உனக்குத்தான். நான் ஒரு தகுதியற்றவன், எனக்கு எதுவும் இல்லை. நான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டேன், பிறகு மண்ணாக கூடியவன். உனக்கு சுஜூது செய்து உனக்கு பணியவில்லை என்றால், உனக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வின் அடியார்களிடத்திலும் மதிப்பை அடைகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய இத்தாஅத்தை கொண்டுதான். அதுவும் இந்த ஹஜ்ஜுடைய படிப்பினைகளில் ஒன்று. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய குடும்பத்தார்களிலே யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் பயண ஏற்பாடுகளை எல்லாம் சரியாக செய்து கொள்கிறார்கள். பத்தாவதுக்கு நாம வேற அரஃபால சாப்பிடுறதுக்கு, மீனால சாப்பிடுறதுக்கு, முஸ்தலிஃபால சாப்பிடுறதுக்கு அதை வாங்கிட்டீங்களா இதை வாங்கிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நேற்று ஒருத்தர் இன்னைக்கு காலையில ஹஜ்ஜி போன் பண்றார், ராத்திரியில ஹஜ்ஜுடைய சட்டத்தை கேட்டு. ஹஜ்ஜுடைய காலையில 6 மணிக்கு பிளைட்டு, ஹஜ்ஜுடைய சட்டத்தை கேட்டு 11 மணிக்கு போன் பண்றார். எப்படி மக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். 1 மாசமா 4 மாசமா இந்த குப்பையை மூட்டை கட்டியதுதான் மிச்சம். ஹலால் ஹராமை தெரியவில்லை, சட்டங்களை தெரியவில்லை, கொஞ்சம் ஈமானிய உணர்வுகளோடு அதற்கெல்லாம் நேரம் இல்லை. சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பொருள்களை செலவு செய்கிறார்கள், எவ்வளவு நேரங்களை கொடுக்கின்றார்கள். ஆனால் அதை எதற்காக என்று உணராமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை திருத்துவானாக. நம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, நன்மையில் நிறைந்த ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நமக்கும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய வீட்டை மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்வதற்கு, உம்ரா செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. யாருக்கு இதுவரை ஹஜ் நசீபாகவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை விரைவாக நசீபாக்கி தந்தருள்வானாக. أستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.